வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது வரைக்கும் இனிமேலாச்சும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ டிஸ்கன்யூ இல்லாமல் வாரத்துக்கு வாரம் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். முன்னாடியும் இதுதான் சொன்னோம், பட் இந்த வாட்டி கண்டிப்பாக அதை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பலர் கேட்கலாம். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராடக்ட் நம்ம கையில் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறாங்க, எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஈவன் நம்ம சாப்பிட்ற சில ஃபுட் ஐட்டம்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை பண்ணுற கிச்சனாக இருக்கட்டும், அங்கே போய் அது எப்படி பண்ணுறாங்கன்னு உள்ளதை நாங்கள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு இந்த ஒரு சீரீஸில் லைனாக போட்டு காமிக்க போகிறோம். அதுதான் இந்த வாட்ஸ் ஹேப்பனிங். வேற ஒன்றும் இல்லைங்க, என்னதான் அங்கே நடக்குது, என்னையா நடக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்தந்த ப்ராடக்ட் எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கே எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட் கம்பெனிக்கு வந்திருக்கோம். நெட்டுனதும் இது இன்டர்நெட் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு ஃபிஷிங் நெட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இங்கே பல டைப்ஸ் ஆஃப் நெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு லார்ஜ் சைஸாக ஒரு நெட் பண்ணுற மிஷின் இங்கே தான் தமிழ்நாட்டிலே ஒன் அண்ட் ஒன்லி இங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட லாரா டாக்கிஸோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே போய் நம்மளோட பேஜாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு உள்ளாடி வந்துட்டோம். கொஞ்சம் வாய்ஸ் சவுண்ட் கொஞ்சம் கேட்காம இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே சொல்லணும்னா மிஷின் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், என் பக்கத்தில் எவ்வளோ பெரிய பண்டில் ஆஃப் பண்ணி முடிச்ச ஒரு ஃபினிஷ்டு பீஸான ஒரு நெட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் வந்த நெட்டெல்லாம் அடுத்த ப்ராசஸிங் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்ல மறந்துடுறேன். இந்த இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த இண்டஸ்ட்ரி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத லைனாக பார்க்க போகிறோம். கமா. ஸோ நண்பர்களே, இப்போ முதல் ப்ராசஸ் எங்கேன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டட்டடாங். ஸோ பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதா நைலான் ரோப்பு தான். பட் இவங்க என்ன சைஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.16லேருந்து 0.40 அப்படிங்கிற ஒரு சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோப் இவங்க இங்கே பண்ணுறது கிடையாது. இங்கே அதுக்குள்ள யூனிட் இவங்க வைக்கவே இல்லை. பட் இருந்தால் இவங்க அதனால என்ன பண்ணுறாங்க, இதை வெளியிலேருந்து வாங்கிட்டு இங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது அடுத்து என்ன ஸ்டேஜ் போகுது அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் தான். பார்த்துக்கோங்க, இது எந்த சைஸில் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் 0.32 0.32. ஸோ இது சைஸ் எவ்வளோ, நம்ம சின்னதாக மீன் பிடிக்கிற தூண்டில் மீன்லாம் பிடிப்போம்ல, அந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங், நைலான் போது ரொம்ப ஸ்ட்ராங். இது அறுப்படாது. ஸோ இந்த ஒரு வலை தான், இந்த ஒரு நூல் தான் மொத்த வலையுமே. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். கமான் நண்பர்களே, இப்போ என்னோட லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இந்த நெட்டு பண்ணுற மிஷின் தான் இருக்குது. ஸோ ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 400 ஷட்டர். இந்த ஷட்டர் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சின்ன, இது இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆன மிஷின். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மிஷின். ஆனால் நம்ம இப்போது இந்த மிஷினில் நம்ம மேனுஃபேக்சர் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மிஷின் நமக்கு கேமரா வேனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாட்டு தான் விழும், அதில் டபுள் நாட் விழும். அந்த நாட் என்னென்னு உள்ள விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது எந்த அளவுக்கு இந்த மிஷின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள். அப்புறம் தான் நம்ம அந்த மிஷின் பார்க்கும்போது அந்த வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு சைஸில் அது வேரி ஆகிருக்குன்னு. ஸோ வாங்க நண்பர்களே, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஷின் கிடையாது, நெட்டு பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மிஷினில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். பாருங்கள், இங்கே இருந்து பார்த்தா அப்படியே அந்த பக்கம் பக்கத்து ஊர் தெரிகிற மாதிரி அவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம கேமராமேனும் மிஷின்குள்ளே தான் நிற்கிறாரு. நானும் பாருங்கள், மிஷின்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கலாம். அண்ட் இன்னும் எண்டு நான் போகலை.
ஸோ இதுதான் வந்து அவ்வளோ பெரிய மெஷின்னு சொன்ன அந்த மெஷின். அண்ட் இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஷட்டில், இதோட இது மெஷினோட சைஸை வந்து ஷட்டில்னு உள்ள ஒரு இதை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லைனாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷட்டில். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷட்டில்னு சொல்லுவாங்க. இது வச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மெஷின் வந்து கிட்டத்தட்ட 850 ஷட்டில்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி, இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தொடங்கி அப்படியே அந்த எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 ஷட்டில்ஸ் வந்து இந்த மெஷினில் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 850 ஷட்டில்ஸ் லென்த்தில் வந்து ஒரு நெட் பண்ணுற மிஷின்ங்கிறது எங்கேயுமே இல்லை, இங்கே வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து சொல்லலாம். அதனால இந்த மிஷினை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இதிலே காமிக்கலான்னு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த மிஷினில் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து இப்போ கண்டினியூஸாக பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி வந்து அந்த யான் ரோல் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மிஷினுக்கு அந்த யான் ரோல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யான் ரோல் வந்து லைனாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்று யூஸ் இருக்குது, இன்னொன்று யூஸ் இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. இது எல்லாமே மொத்தமாக என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இங்கேருந்து இந்த யான் ரோல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நூலாக ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக அந்த நைலான் ரோலை இது த்ரெட்டை எடுத்து அப்படியே மேலே வந்து தனித்தனியாக விட்டு, கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம வந்து தச்சு தொழில் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நூலெல்லாம் லைனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு. அதை விட வந்து அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப லென்த். அண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அரௌண்ட் 15 யான் ரோல்ஸ் வந்து இந்த ஹைட்டுக்கே இருக்குது. இப்படி லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, பார்க்குறீங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது மட்டும் இல்லை, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா யான் ரோல்ஸும் ஒரே சைஸில் இருக்கும். பட் பார்டரில் இருக்கிற அந்த எண்டு, இந்த எண்டு, அந்த எண்டில் இருக்கிறது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கூர்னதாக வைப்பாங்க. அது மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடில் தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம பிடிக்கிறது அந்த இதெல்லாம் வந்து சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகிற வலைகள் எல்லாம் வந்து இந்த வலைன்னு சொல்லிட்டு, இன்னும் வலையே ஃபார்ம் ஆகலை, இது என்ன த்ரெட்டு. ஸோ இந்த நைலான் த்ரெட்டெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே அந்த மெஷின்குள்ளே வருது. ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெஷின் வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த நைலான் த்ரெட்டெல்லாம் அப்படியே உள்ளே போய் இந்த ரோலர் வழியாக அப்படியே கீழே வருது. நீங்கள் அதை வந்து பார்க்குறீங்க, அங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு ரோலர் வழியாக நீங்கள் பாருங்கள், நைலான் வர தெரியுது. இது இந்த ரோலர் வழியாக வந்து அப்படியே அது வந்து கீழே போயிடும். அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி இந்த ஷட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஷட்டருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாபின் இருக்குது. ஸோ இந்த பாபின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அந்த பாபின். ஸோ இந்த பாபின் வந்து இந்த ஷட்டருக்குள்ளே வச்சு இப்படி லைனாக எல்லா ஷட்டர்லையுமே வந்து இந்த பாபின் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தையல் மிஷின், சீவிங் மிஷின் வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து மேலே ஒரு இதில் த்ரெட்டு போடுவோம். அண்ட் அந்த தைக்க வைக்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ரோலரில் வந்து த்ரெட் இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதே ப்ராசஸ்னே வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கீழே வந்து இருக்கிற ஒரு த்ரெட் மாதிரி இந்த பாபினில் இருக்கிற த்ரெட், பாபினில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து த்ரெட் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அந்த நைலான் ரோல்லேருந்து வர த்ரெட் வந்து அது அப்படி வருது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ரெண்டு த்ரெட்டையும் வந்து சேர்த்து தான் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ப்ராசஸே நடக்குது. அதுதான் வந்து நெட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து இப்போ வந்து அப்படியே ஸ்லோ மோல நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஃபாஸ்ட்டாக பார்த்தனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்த மாதிரி மேலே வந்து அந்த இதுலேருந்து எல்லா நூலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் வழியாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே கீழே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷட்டருக்குள்ளே இருக்க அந்த பாபினில் இருக்கிற அந்த த்ரெட் இது என்ன பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து குட்டி நீடில்ஸ் மாதிரி இருக்கும். நீடில்ஸ்னால் ஹூக் மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், குட்டி குட்டி ஹூக் தான் இது. ஸோ இந்த ஹூக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க இது வந்து அப்படியே அங்கே போயிட்டு இங்கே வர்றது. ஸோ இது அங்கே போயிட்டு வரும்போது அந்த மேலேண்டு வர்ற அந்த த்ரெட்டை என்ன பண்ணும், அப்படியே கேட்ச் பண்ணி உள்ளே கொண்டு வரும். ஸோ அட் த சேம் டைம் இந்த பாபின்குள்ளே இருக்கிற த்ரெட் என்னன்னா வெளியில் இருக்கும்.
ஸோ இது வந்து இழுத்துட்டு இதை விடும்போது அதில் வந்து என்ன ஆகும், கிராஸ் ஆகி ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது என்ன இது அந்த டைமில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே சுற்றி விட்டுரும். ஸோ அந்த நம்ம நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கிராஸ் ட்ரெபிசாய்ட் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அந்த ஒவ்வொரு அந்த எட்ஜு வந்து நமக்கு ஒரு நாட்டு விழுந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த நாட்டை வந்து பண்ணுறது வந்து இதுதான். ஸோ இது வந்து இழுத்து விடும்போது அது போய் அந்த கிராஸ் ஆகி ஸோ அப்படி தான் அந்த நாட் ஃபார்ம் ஆகி வந்து நமக்கு என்ன வருது, அந்த நெட்டு வந்து அப்படியே இங்கேருந்து ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த பக்கம் வந்து ப்ராடக்டாக வெளியில் வருது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அந்த நைலான் ரோல்ஸ் எல்லாமே அப்படியே வந்து அரை மாதிரி அப்படியே லைனாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொரு சின்ன நூலாக வந்து கனெக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நூலும் வந்து தனித்தனியாக எடுத்து இதுக்கு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபின் வந்து நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஸோ இந்த பாபினில் வந்து நம்ம இந்த நைலான் த்ரெட்டை வந்து லோட் பண்ணணும். ஸோ அந்த வேலையை தான் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பாபினாக வந்து இதில் வந்து நூலை வந்து லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த த்ரெட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பாபினும் வந்து நான் லைனாக வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக மோட்டர் வந்து சுற்றி விட்டாங்கன்னா இங்கேருந்து மொத்தமாக இது என்னாகும், மொத்தமாக இந்த நூல் வந்து அப்படியே இந்த த்ரெட்டு வந்து இந்த வழியாக வந்து இந்த பாபினில் வந்து இந்த வழியாக வந்து இந்த பாபினில் வந்து அப்படியே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பாபின் வந்து நம்ம வந்து ஷட்டரில் வந்து லோட் பண்ணி அதை வந்து அங்கே யூஸ் பண்ணிப்போம். அப்புறமா நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த மிஷின்லேருந்து நெட்டு வந்து வெளியில் மேக் ஆகி வெளியில் வந்து தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த நெட்டை வந்து மொத்தமாக பிரிச்சுட்டு அதில் வந்து எங்கேயாவது இந்த ஃபால்ட் இருக்கா, எங்கேயாவது வந்து லைன் வந்து விட்டுருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி அந்த மாதிரி விட்டுருக்க இடங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களாவே கையால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சரி பண்ணி கோத்து விடுறாங்க. ஸோ இதனால அந்த நெட் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே வந்து அவங்க அந்த என்ன சொல்கிறது, வலையை பண்ணி அதுக்கப்புறமா அதில் இருக்க டேமேஜ் எல்லாம் வந்து லேபர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணி அந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீட்டர். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அதில் வந்து ஒவ்வொரு வலையில் அந்த நாட் பார்த்தோம்ல, ஸோ அந்த நாட்டை வந்து இது என்ன பண்ணுன்னா இன்னும் வந்து ஸ்டிஃப் ஆகும், ரொம்ப வந்து டைட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒருவேளை வலையோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ஷார்ட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹீட்டர் மூலமாக ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹீட்டரில் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னா, அங்கேருந்து இந்த மொத்தமாக நெட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அந்த ரோலர் வழியாக உள்ளே விடுவாங்க. உள்ளே பாருங்கள், ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஹீட்டிங் காயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுமான்னு தெரியல, உள்ளே வந்து நிறைய ரோலர்ஸாக வந்து அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோலர்ஸில் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த நெட் வந்து மேலே கீழே அப்படி மாறி போயிட்டு அப்படியே வெளியில் வரும். ஸோ இங்கே வந்து இவங்க வந்து ஹீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, நமக்கு எந்த அளவுக்கு வந்து அது ஸ்டிஃபாக இருக்கணும், அது வந்து இன்னும் வந்து சுருக்கணுமா, அப்படிப்பட்ட எல்லா விஷயம் வந்து இதில் பண்ணி மொத்தமாக வந்து என்ன வரும், வெளியில் வரும். இந்த ஹீட்டர் வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 டிகிரி செல்சியஸில் வந்து இது வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த டிகிரியில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இதை வந்து ஹீட் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த டெம்பரேச்சரில் தான் வந்து இது உள்ள வந்து நடக்குது. ஸோ வெளியில் வந்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேக்கிங் நடக்குது. ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஸோ நண்பர்களே, கடைசியாக வந்து அந்த அயனிங் ப்ராசஸ் அதெல்லாம் உள்ள ஹீட்டரில் முடிச்சுட்டு வந்ததும் என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க. பேக்கிங்க்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இதை வந்து ஒரு லிவரில் வந்து அதை கொடுத்துட்டு நெட்டை கொடுத்துட்டு அப்படியே லைனாக போட்டுட்டு, இங்கே பாருங்கள், கீழே வந்து நம்ம பெடலை சொட்டினா போதும், அது பாட்டுக்கு அப்படி சுற்றி மொத்தமாக வந்து ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்க அந்த நெட்டை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வந்து பேக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குது, ஆனால் இதை விரிசா எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு தெரில, அந்தளவுக்கு நீளமானது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவே அவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இவ்வளோ சின்னதாக பேக் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு மாசான ஒரு விஷயம், அங்கே பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கஸ்டமருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சுற்றவே முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ பெரிய சாக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நெட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து மொத்தமாக அதில் வந்து ரோல் பண்ணாங்கன்னா அந்த வெயிட்டு தாங்காது, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஸோ இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அயன் பண்ணி வரும்போது ஒரு எண்டில் ஒரு நாட் போட்டுவாங்க, அப்புறம் அதை அப்படி உள்ளே விட்டு இப்போது மேலே ஒரு எண்டு இங்கே இருக்குன்னா இன்னொரு நாட்டு வந்து அடியில் இருக்கும். நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாக்கு இங்கே பாருங்கள், மாசாக இருக்குது, எவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குது, வலை எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து மொத்தமாக எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ ஸோ இப்படி தான் வந்து இந்த வலை வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் முதல்ல வந்து ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு ஒரு வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து நாட் ஃபார் ஒன்லி ஃபார் ஃபிஷ்ஷிங் இவங்க பண்ணுறது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து
இந்த நெட்டுங்கிறது ரொம்ப ஒரு மேஜர் இதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய வந்து மாந்தோப்பு, ஆரஞ்சு இல்லை கிரேப்ஸ் இந்த மாதிரி வந்து பெருசாக ஃபார்ம் வச்சுக்கவங்க வந்து இந்த நெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களோட மேஜர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்க்கு கொஞ்சமாக தான் போகுது. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சைடு வந்து இது வந்து ரொம்பவே இவங்க வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும், ஏதாவது புதுசாக போய் எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே கீழே ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ நம்மளும் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, நம்ம வந்து சேர்த்து போடலாம். அண்ட் இனிமேல் கண்டிப்பாக வந்து நம்ம வீக்லி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டா பேஜில் போய் ஒரு ஃபாலோவை தட்டி விட்ருங்க. அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லாரா.